மாட்டையாகுது. ரைட், பேட் ரோடுன்றது கரெக்டாக இருக்கிறது. ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிருந்தா மொதல், அதுக்கப்புறம் ரியர் பிரேக்கை பிடிங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஃபஸ்ட்டு கீழே போகிறதா சேஃப். வா, குளிர் தானே, சரியான குளிர். கணக்கு தெரியல, ரோடும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல. ஓ, இந்த ரோடு ஒஸ்ட்டு. பூரா ஜல்லி ஜல்லியாக இருக்குது. புதுசாக இன்னொரு பிரச்சனை கிளம்பிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டல் பைக்ஸு, சிம் கார்ட்ஸு, பேங்க் இருக்குது, கேஷ் வேணுன்னா அது கேஷ் எடுத்துக்கலாம், பெட்ரோல் பங்க்ஸும் இருந்தது இந்த ஏரியாவில். முக்கியமாக நம்ம வந்து ஹரியானா பார்டர் தாண்டின உடனே நம்மளுக்கு சிக்னல் கட் ஆகிடும். இன்னும் எனக்கு சிக்னல் இருக்குது, அடுத்த 40 கிலோமீட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு கட் ஆகிடும். அதுக்கு நாங்கள் இங்கேயே சிம் கார்டு வாங்கணும். நம்ம ஜியோ சிம்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் ஆகாது. அதனால் சிம் கார்டு வாங்கணும். நாங்கள் ட்ரை பண்ணோம், எல்லா கடையும் ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. அவர் வந்து முன்னாடியே போயிட்டுருக்காரு சுதீப். சரி, அவரை ஃபாலோ பண்ணி அவர் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அங்கே போயிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கேயே வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. நல்லா இங்கே ட்ரை பண்ணதான் ட்ரை பண்ணுங்க. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து சாப்பாடு தான். சாப்பாடு வந்து ஒன்றுமே செட் ஆகலை, ஒரே கடுப்பாக போச்சு அன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இன்னும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3600 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். எவ்வளோ நாள், எவ்வளோ மழை, வெயில் இதெல்லாம் தாண்டி வந்துருங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, நம்ம காதமலை பாஸ்லாம் போனோன்னா நம்ம என்ட்ரி பாஸ் வாங்கணும். என்ட்ரி போய் ட்ரை பண்ண போகிறேன், கிடைக்குமான்னு தெரில. ஆன்லைனில் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல. நேரில் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்குங்க. இங்கேருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் சொன்னீங்களா 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரும்போதுலாம் ரோடெலாம் வேறு லெவலில் க்ளீனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஓடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாருங்கள், இந்த டெம்பிள்லாம் பாருங்கள், டிஃப்ரென்ஸாக பயங்கர டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஏரியாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊர்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக இருக்கும். இது நார்மல் பில்டிங் மாதிரி. இந்த சிமெண்ட்டே கூட கிடையாது நினைக்கிறேன், வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலில் மண்ணுன்னு நினைக்கிறேன். வெறும் மண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. பிரம்மாண்டமான கோயிலெலாம் இருக்குது, பயங்கரமாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த சிலையை பார்த்தோன்னே நான் மறந்து போயிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, இன்னும் மேலே போகலான்னு பார்த்தோம். அவர் வந்து இல்லை, டைம் ஆகிடுச்சு, நம்ம இன்றைக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆகிறதுக்கு நல்லா வெளியே குளித்தது இல்லைங்க, ஆனால் செம்ம குளிருது. நான் பாருங்கள், ரெயின் கடைசியில் லடாக் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. இன்னும் வந்து ஸ்னோ மட்டும் இருக்குங்க, எங்கேயும் அந்தளவுக்கு பார்க்கல. நான் வந்து தப்பான சீசனில் வந்திருக்கேன், அது தெரிஞ்சு தான் வந்தேன். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் வந்தேன். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறேங்க. இப்போ வந்து நாங்கள் ரூம்ஸ் தேடிட்டுருக்கோம். சார் ஒரு ஃபன் பண்ணுவார், ராஜஸ்தான்கார் வந்து சுதீப் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ரூம் விட்டுட்டு வேறு எங்கேயும் தேடிட்டுருப்பார். இது ஆக்சுவலாக அந்த சிக்னலுக்கு அப்புறம் மார்க்கெட் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான்
தான் போகிறோம். இங்கே வந்து எல்லாமே சீப்பாக தான் இருந்துச்சு ஃபுட்டை தவிர. பர் பர்சனுக்கு வந்து 2000 நாங்கள் ரெண்ட் பே பண்ணோம். ஒரு ரூமுக்கு ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. இங்கே வந்து சிக்னல் சுத்தமாக கிடைக்கல. ஹோட்டலோட ஒய்ஃபை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெடிசன்ஸ் எல்லாமே கிடைக்குது. பயங்கரமாக இருந்தது. வெயில் அந்தளவுக்கு கொளுத்துனாலும் செம்ம கோல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெய்னிங் ஜாக்கெட் எடுத்து போட்டிருப்பேன். அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு டிஷர்ட் இருக்குது. மொத்தம் 4 லேயர் போட்டிருக்கேன். நான் 4 லேயர் போட்டு அந்த ஊருக்கு குளிச்சு பார்த்தா வெயில் புள்ளக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, சரி வெயிலே அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் செம்ம குளிர். அந்த மாதிரி இருந்தது, வேறு மாதிரி. ஃபுல்லாக இது மார்க்கெட் ரோடு தான். இது வந்து ஃபுல்லாக அந்த ரெண்டல் ஜாக்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா. ஃபுட்டு தாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு. எனக்கு ஃபுட்டு செட்டே ஆகலை. வெறும் நான் ஹல்திராம் பீனட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இது தவிர வேறு எதுவும் எனக்கு ஃபுட்டு செட் ஆகலை. இவர் வந்து காமெடி பண்ணிட்டு என்ன பண்ணார், சரி இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்பார் ரூம்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் எடுத்துன்னு போய் மலையில் விட்டுரும் மேலே. அப்பயும் இந்த ரிவர்ஸில் இருக்க டிரைவர்ஸ் தான் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்பார். அவர் தான் சொல்லி விட்றாரு, மேலே ரூம்ஸ் இருக்குது போங்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் மேலே ரூமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. போய் தண்டமாக சுற்றிட்டு வரோம். ஒரு குட்டி பாப்பா தான் எங்களுக்கு திருப்பியும் கைட் பண்ணிச்சு, நீங்கள் சிட்டி கீழே போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலைலாம் பார்த்தீங்களா, இந்த மலை ஃபுல்லாகவே ஐசஸாக இருக்குமா. கேட்டு ஐயையோ தப்பான டைமில் வந்துட்டோமோ ஃபீல் பண்ணேன் நான். ஸ்னோ டைமில் வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் செம்ம ஜாலியாக இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம சைடில் நான் பார்க்காதில்ல. அப்பயும் நான் இப்போ வரவேல சும்மா திட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு ரூம் தேடாமல் விட மாட்டார் போல், தேடி வந்தோம். போய் ரெஸ்ட் எடுத்தோங்க, சரியான ரெஸ்ட்டு. போய் மட்டும் சொன்ன மாதிரி போய் நின்றுங்க மேலே. கீழே தான் இருக்குன்னு தெரியுது. அவருக்கு தெரியுமா இல்லை, அவர் ஹிந்தி பேசுவார், எனக்கு ஹிந்தி தெரியாது ஆக்சுவலாக. அவர்கிட்ட கேட்டதுக்கு மேலே தான் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். பட் ஆனால் நல்லா ரூம்ஸே கிடைக்கல. ரூம்ஸே இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா. அது ரூமா இல்லை வேறு எதனான்னு தெரில. அவர் வீட்டில் தான் குட்டி பாப்பிட்ட போய் கேட்டு அட்ரஸ் கேட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்தோம். வந்து அப்புறம் ஒரு ரூம் கண்டுபிடிச்சோம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போயிட்டு ஹோட்டலில் ரெஸ்ட்